இன்றைக்கி எல்லோராலும் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற கொடைக்கானலில் உள்ள குணா குகையை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது குணா குகை இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே பாப்புலர் ஆகிடுச்சு. ஸோ நான் ஏற்கனவே கொடைக்கானலுக்கு நிறைய தடவை போயிருந்தாலும் இந்த தடவை எக்ஸ்க்ளூசிவாக போய் இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக போகிறோம். அதாவது குணா குகையை பற்றி உங்கள் எல்லாருக்கும் ஒரு முகம்தான் தெரியும், உங்களுக்கு தெரியாத இன்னொரு முகம் ஒன்று இருக்குது. அந்த முகத்தை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்ததுக்கப்புறம் கொடைக்கானல் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் பர்டிகுலராக சொல்லணும்னா கொடைக்கானலில் உள்ள குணா கேவ் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏற்கனவே குணா கேவ் குணா படம் ஷூட்டிங் எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸாக இருந்த இடம் தான். இருந்தாலும் இப்போ இந்த மஞ்சுமல் பாய்ஸ் வந்ததுக்கப்புறம் இன்னும் அதிகமான கவனத்தை பெற்றிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளாவிலேருந்தும் நிறையா டூரிஸ்டர்ஸ் இங்கே வராங்க. இந்த இடத்துக்கு நான் ஏற்கனவே நிறையா வாட்டி போயிருந்தாலும் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்த நம்ம நேரடியாக போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிற க்யூரியாசிட்டி எனக்குள்ளார அதிகமாக இருந்தது. அதனால் நானும் கிளம்பி கொடைக்கானலுக்கு போனேன். மலைகளின் இளவரசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொடைக்கானல் கடல் மட்டத்திலிருந்து 7300 அடி ஹைட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த கொடைக்கானல் உருவான வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. பிரிட்டிஷ்காரவங்க நம்மளை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த சமயத்தில் இங்கே இருந்த வெயில்னால் வாடி வதங்கிட்டு இருந்த சமயத்தில் ஒரு கூலிங்கான கிளைமேட் உள்ள ஒரு இடத்த தேடி கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ தான் கொடைக்கானலை இவங்க 1845 கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த ஹில் ஸ்டேஷனை டெவலப் பண்ணுறாங்க. இப்படி தான் கொடைக்கானல் உருவாக ஆரம்பிச்சுது. மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு இருந்த சமயத்தில் சரி நாமளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தப்ப தான் அந்த கொடைக்கானலில் உள்ள குணா கேவ் மேலே ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. ஏற்கனவே நான் நிறைய டைம் போயிருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அங்கே எப்படி தான் இருக்குது பார்க்கலான்னு தெரிஞ்சுக்கலாம், டைரெக்டாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் இப்போ நம்ம கொடைக்கானலுக்கு போய்கிட்டு இருக்கோம். கொடைக்கானலில் ஜிஆர்டியோட கிரேட் ட்ரையல் அப்படிங்கிற ஹோட்டலில் தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஹோட்டல் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக அருமையான லொக்கேஷனில் அந்த ஹோட்டல் அமைஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரூம்ஸும் இண்டிபெண்டன்ட் வில்லாவாகவே இருந்தது. அதனால் நமக்கு ஒரு தனியாக ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஃபீல் இருந்தது. ரூமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாக ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்லேயே தயார் பண்ணியிருந்தாங்க. அந்த ஹோட்டல் சுற்றி பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா பேட்டரி கார் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம ரூமு அவங்க பேட்டரி காரில் அழைச்சிட்டு போய் ரூமில் கொண்டு விடுவாங்க. கொடைக்கானல் மாதிரி ஹில் ஸ்டேஷனில் ரொம்ப கூலிங்கான பிளேஸாக இருக்கிறனால நமக்கு கதகதப்பான ஒரு ஃபீலிங் கொடுக்கறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்லேயே கீழே ஃப்ளோர்லேருந்து மேலே சீலிங்கு கம்ப்ளீட்டாக அந்த வீடே வுட்லேயே தயார் பண்ணியிருந்தாங்க. அங்கே நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. வாட்டர் பாட்டில் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த ரூமோட ஒன் சைட் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே கிளாஸாகவே இருந்தது. ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணோன்னா கொடைக்கானலோட அந்த பள்ளத்தாக்கு பகுதியில் பார்த்து ரசிக்கிற மாரி ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் டிவி, ஹீட்டர், கெய்சரு, அப்புறம் கெட்டில் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதை தவிர டீ பேக்ஸு, வாட்ரு, அப்புறம் சுகர், மில்க்கு இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நமக்கு வேண்டிய டீ இதெல்லாம் நம்மளே போட்டு குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி அங்கேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதை தவிர கொடை கொடுத்துருந்தாங்க, லாக்கர் ஃபெசிலிட்டி கொடுத்துருந்தாங்க. நம்மளுடைய வேல்யூபிள் திங்ஸ் அதாவது நகை, பணம் இதுமாரி இருந்ததுன்னா இதுக்குள்ளார வச்சு லாக் பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதா அந்த கிளாஸ் டோர் வழியாக பார்த்தோன்னா அந்த சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டு நம்ம இங்கேருந்தே பார்க்கலாம். பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது. அது மாதிரி ஒவ்வொரு ரூம்லேயும் அட்டாச்சாக பால்கனி இருந்தது. பால்கனி வழியாகவும் நீங்கள் வெளியில் பார்க்கலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. பால்கனியில் ஒரு சேர் போட்டிருந்தாங்க, டேபிள் இதெல்லாம் இருந்தது. நம்ம ரிலாக்ஸ்டாக உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நாம் அதுமாரி செக்இன் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு லஞ்சை முடிச்சுட்டு அடுத்தது சைட் சீயிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். இப்போ நம்ம கொடைக்கானலில் சைட் சீயிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. சைட் சீயிங்னால் முக்கியமாக நம்மளுடைய பிளானே குணா கேவ் போகணும் அப்படிங்கிறது தான். குணா கேவ் போகிறது வழியில் பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் கொடைக்கானலில் இருக்குது. கொடைக்கானலில் மற்ற டூரிஸ்ட் பிளேஸை விட கொடைக்கானலில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஒரே ரூட்லேயே ஏறக்குறைய எல்லா டூரிஸ்ட் பிளேஸையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். கொடைக்கானலோட ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா மோயர் பாயிண்ட் தான். நாம் இப்போ அந்த மோயர் பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். 1929 வருஷம் சர் தாமஸ் மோயருங்கிறவர் கொடைக்கானலுக்கும் பேரிஜம் லேக்கு இடையே கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரோடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு.
அவரோட பேரோட நினைவாக தான் வந்து மோயர் பாயிண்ட்னு இந்த இடத்த அழைக்கிறாங்க. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பனி படர்ந்து தான் காணப்படும். கீழேருந்து வந்து அந்த பனி மேல் நோக்கி வரும். அது பார்க்குறதுக்கே ரொம்பவும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கே வியூ பார்க்குறதுக்காக ஒரு டவர் மாரி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நாம் படிக்கட்டில் ஏறி மேலே போய் அந்த டவரில் நின்று வியூ பாயிண்ட்டை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அது மேலேருந்து பார்க்கும்போது கீழே அந்த பள்ளத்தாக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனால் நாங்கள் போயிருந்த சமயத்தில் நிறைய வந்து மிஸ்டாக காணப்பட்டுச்சு. அதுவும் பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுத்தது. அதாவது அந்த பள்ளத்தாக்கோட கீழ்ப்பகுதியிலேருந்து மேல் நோக்கி வந்து அந்த மிஸ்ட்லாம் வரும்போது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. சரி நம்மளும் மேலே போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக கீழேருந்து பார்க்குறதே அவ்வளோ அழகாக இருந்தது. சரி மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே போய் ட்ரை பண்ணேன். ரொம்பவும் க்ரௌடு அதிகமாக இருந்தது. இருந்தாலும் நாம் அடித்து பிடிச்சி உள்ளார போய் அந்த வியூ பாயிண்ட்லன்னு பார்க்கும்போது உண்மையிலே சொர்க்கம் இதுதானா அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸாக அது இருந்தது. மோயர் பாயிண்ட் பார்த்துட்டு அடுத்ததாக நம்ம போன இடம் பைன் ஃபாரஸ்ட். பைன் ஃபாரஸ்ட் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபி லவ்வர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடித்தமான இடம்னு சொல்லலாம். ஏன்னா எவ்வளோ நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் நமக்கு சலிக்காது. வெரைட்டியாக நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இவ்வளோ பியூட்டிஃபுல்லான பைன் மரக்காடுகள் இங்கே வந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து பிரையன் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான் 1905 1915 காலகட்டத்தில், அதாவது அந்த 10 வருட காலத்தில் 15க்கும் மேற்பட்ட வெரைட்டியான பைன் மரக்காடுகளை வந்து இங்கே வந்து நட்டிருக்காரு. அதன் விளைவாக தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்டை வந்து இங்கே நம்ம பார்க்குறோம். பைன் ஃபாரஸ்ட்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நாம் குணா கேவை வந்து ரீச் பண்ணலாம். நம்ம இந்த பயணத்தோட முக்கிய நோக்கமே குணா கேவுக்கு போகணும் அப்படிங்கிறது தான். குணா கேவுக்கு நீங்கள் நிறைய பேருக்கு குணா கேவை பற்றி தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாத இன்னொரு முகம் வந்து குணா கேவுக்கு இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். குணா கேவ்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுதான் டெவில்ஸ் கிச்சன். கொடைக்கானலில் குகை போன்ற இப்படி ஒரு வித்தியாசமான அமைப்பு உள்ளதை 1821 வருஷம் பிஎஸ் வார்டு அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் தான் முதல்ல கண்டுபிடிக்கிறாரு. அவர் கண்டுபிடிச்ச அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய வித்தியாசமான அனுபவங்கள் ஏற்படுது. அதனால் இந்த இடத்துல ஜாஸ்தி யாரும் போகிறதையே அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே அமானுஷ்யமான விஷயங்கள் நிறைய நடக்கிறதுனால அதுக்கு டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. ஆனால் இன்னொரு விஷயமும் இங்கே சொல்லப்படுது. 1821 பிஎஸ் வார்டு இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே முகலாயர்கள் வந்து இந்த இடத்த வந்து பதுங்கு குழிகளாக வந்து, அதாவது எதிரிகிட்டேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக இந்த இடத்த பதுங்கு குழிகளாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு அரிய தகவலும் கிடைக்குது. இந்த குணா குகை கொடைக்கானலில் எக்ஸாக்டாக எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னா கிரீன் வேலி அப்படின்னு சொல்லக்கூடிய பசுமை பள்ளத்தாக்குக்கும் பில்லர் ராக்குக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த குணா கேவ்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது தூண் போன்ற வடிவத்தில் பிரம்மாண்டமான 3 பாறைகள் வந்து இருக்கும். நாம் வெளியிலிருந்து பார்க்கும்போது 2 பாறை தான் தெரியும், ஒரு பாறை வந்து உள்ளார இருக்கும். இந்த பாறைகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் மிகவும் ஆழமான செங்குத்தான குணா குகை காணப்படுது. வெளியுலகுக்கே தெரியாமல் இருந்த இந்த குணா குகை குணா படம் 1991 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வெளியுலகுக்கே இப்படி ஒரு இடம் தமிழ்நாட்டில் இருக்கிறதுங்கிறது தெரிய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் நிறைய டூரிஸ்டர் வந்து கூட்டமாக அங்கே போக ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா
எந்த அளவுக்கு கூட்டமாக டூரிஸ்டர் வர ஆரம்பித்தாங்களோ அதுக்கு பிறகு தான் பிரச்சனையே ஆரம்பிச்சுது. ஏன்னா நிறைய விபத்துகள் வந்து அங்கே நடக்க ஆரம்பிச்சுது. அதாவது 1991க்கு அப்புறம் நிறைய டூரிஸ்டருங்களுக்கு பழக்கப்பட்ட இடமா குணா குகை அமைஞ்சதுனால நிறைய டூரிஸ்டர் வரும்பொழுது சில பேர் தற்கொலை எண்ணத்தோடு விழுந்து இறந்து போனவங்களும் மிகவும் அதிகம். அது மட்டும் இல்லாமல் சாகசம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு போய் அங்கே தவறி விழுந்து இறந்தவங்களும் அதிகம். ரெக்கார்ட் படி 16 பேர் இறந்துருக்குறாங்க. ஆனால் ரெக்கார்டே இல்லாமல் எவ்வளவோ பேர் அங்கே விழுந்து இறந்துருக்காங்க. இந்த இடத்துல தான் விழுந்திருக்காங்கன்னு தெரியாமையே நிறைய பேர் உயிர் போயிருக்கிறதா அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க. 1991லேருந்து 2010 காலகட்டத்தில் அதிகப்படியான விபத்து நடந்ததுனால கவர்மெண்ட்டு, அதாவது வனத்துறை என்ன பண்ணுது, இந்த குணா குகையை வந்து இழுத்து மூடிடுறாங்க. அதுக்கப்புறம் பொதுமக்கள்லாம் கேட்டுக்கிட்டதுனால இந்த பர்டிகுலர் குகையை மட்டும் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கிற மாதிரி இரும்பு வேலியை போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் டூரிஸ்டரை வந்து இங்கே பர்மிட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மரப்பாலம் வந்து இருக்கும். அந்த மரப்பாலத்தில் ஏறி குணா குகை வரைக்கும் போய் பார்த்துட்டு வர மாதிரி இருந்தது. எவ்வளவோ பேர் இந்த குகைக்குள்ளார விழுந்திருந்தாலும் யாருமே வந்து இது வரைக்கும் மீட்கப்பட்டதில்லை. இதில் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் மீட்கப்பட்டார். அதுதான் மஞ்சுமல் பாய்ஸ் படமாக வெளியில் வந்தது. இவ்வளவு ஆபத்தான குணா குகையை பற்றி இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்றையும் சொல்கிறாங்க. என்னென்னா, இந்த குணா குகைக்குள்ளார இறங்கும்போது, அதாவது இதோட ஆழம் வந்து இவங்க கெஸ் பண்ணியிருக்கிறது 600 அடி, அதுக்கு கீழேயும் ஆழம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இறங்கும்போது ஒரு பர்டிகுலர் அளவுக்கு கீழே, அதாவது ஒரு 150 அடிக்கு கீழே போகும்போதே ஆக்சிஜன் லெவல் இருக்காது, மூச்சு விட ரொம்ப சிரமமாக இருக்கும். பொதுவாக கீழே விழுறவங்க அதில் உள்ள ஷார்ப்பான அந்த பாறைகளில் பட்டு மோதியே அது இறந்துருவாங்க. அதையும் மீறி சில பேர் போகும்போது உள்ளுக்குள்ளார ஏற்கனவே அங்கே வந்து இந்தமாரி மலையிலேருந்து கீழே விழுந்தாங்கன்னா மீட்பதற்குனே சில பேர் இருக்காங்க. அப்படி சில பேர் கொடுத்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அவங்க கீழே போகும்போது உள்ளுக்குள்ளார அருவி மாதிரி ஒரு இடத்துலேருந்து தண்ணி சுரந்து ஊற்றுது. அந்த தண்ணி உடம்புல பட்டவுடனே உடம்போட பாகமே வந்து செயலிழந்துடுது. அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீசரில் வச்சுருந்த தண்ணி எந்த அளவுக்கு கோல்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும். இது பட்டும் நிறைய பேர் இறந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் சொல்லப்படாத ரகசியங்கள் நிறைய குணா குகைகளை புதைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ நம்ம எடுக்கணும்னு கிளம்பினப்பவே, அதாவது ஏற்கனவே நான் குணா குகை வந்திருந்தாலும் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வரும்போது நமக்குள்ளார ஒரு வித்தியாசமான அனுபவம் ஏற்படுறது என்னமோ உண்மைதான். இந்த குணா குகை சம்பந்தமான ரகசியங்கள் இல்லை வேறு வெளியுலகுக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.